ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குக்கிங் தான். சர்வேஷ் பிறந்த நாளுக்கு எவ்வளோ சாப்பாடு செய்கிறோம், என்ன சாப்பாடு செய்கிறோம் தான் இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சர்வேஷோடைய பிறந்த நாள், அதுக்காக காலையிலே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் தேங்காவை உரிச்சிட்ருக்கோம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கழுவிட்டுருக்கோம், இன்னொரு சைடு 4-5 பேர் உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வந்து செய்ய போகிறோம். நான்வெஜ் இல்லைங்க, வெஜிடேரியன் தான். ஏன்னா எல்லாரும் ஐயப்பன் பக்தர்கள், அதுக்கப்புறம் ஓம் சக்தி கோயிலுக்கும் மாலை போடுறேங்க. அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் செய்யலைங்க. இந்த மாதம் மார்கழி மாதங்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் கோவிலுக்கு போகிறவங்க, கவிச்சு சாப்பிடாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரே சாப்பாடு வெஜ்ஜியே போட்டுடலான்ட்டு வெஜ் பிரியாணி செய்கிறதுக்காக காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பல்லாரியெல்லாம் உரிச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா தழெல்லாம் தனியாக ஆஞ்சிட்ருக்கோம். காலிஃப்ளவர் பூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சைடில் பூண்டும் உரிச்சிட்ருக்கோம். சர்வேஷும் பார்த்திங்கன்னா வந்து நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஷும் ஜாலியாக பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு அதே போல் பாருங்கள், எல்லா ப்ராசஸ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி அலசுறது, தக்காளி அலசுறது, அதுக்கப்புறம் பூண்டு அலசுறது, இந்த மாதிரி இவங்க அலசி கொடுக்கறது, அடிஷ்னலாக வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போது இஞ்சி பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க வந்து கழுவிட்டுருக்காங்க. அது கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம அதை அரைச்சிட்டு வந்து கொடுக்கணும். நமக்கு என்ன ஒர்க்குன்னா அங்கே அரைக்கிற ஒர்க்கு தாங்க. நெக்ஸ்ட்டு பல்லாரிலாம் இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜ் பிரியாணிக்கும் கட் பண்ணுறாங்க, குருமாவுக்கும் கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி, இது எல்லாத்துக்கும் சேர்த்தே பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிடுவாங்க. கிச்சன் கிட்டே போகும்போது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வந்து சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ 2 பேருமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் அடிஷ்னல் ஒர்க்கு செஞ்சிட்ருக்கோம். அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது, என்னென்ன தேவை, பாத்திரம் தேவையோ எதை அலசிட்டு வந்து தரணும், அந்த மாதிரி அக்சசரிஸ் ஒர்க் எல்லாமே நாங்கள் பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தாங்க இருக்கும். பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக வயல் தான் இருந்துச்சு. இப்போ என்எல்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா வயல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருவு மரமாக வளர்ந்து போய் நிற்கிது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியார் வீடு. என்னுடைய ஓபிடிஆர் பையனுக்கு தாங்க இன்றைக்கி பிறந்தநாள். ஆல்ரெடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன், சர்வேஷ் தங்க பிள்ளைக்கு பிறந்தநாள் வரப்போகுதுன்னு நான் போன வீடியோஸ்லேயே கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் வந்திருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பர்த்டே விலாக் தான். நெக்ஸ்ட்டு இப்போ மளிகை பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறோம். சர்வேஷ் குட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா நிறைய பேர் நாங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலா பொருள் பாருங்கள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, இவங்க லிஸ்ட் எழுதி கொடுத்துருந்த மளிகை பொருள் எல்லாமே சூப்பராக பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. எந்த குறையும் இல்லைங்க. அவங்க எழுதி கொடுத்த லிஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இஞ்சி அலசிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அலசிட்டு இருக்கோம். இதெல்லாம் அலசினதுக்கப்புறம் அவங்களே கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒர்க்கு பார்த்திங்கன்னா அலசி கொண்டு போய் கொடுக்கறது, அரைச்சி கொடுக்க வேண்டியதாங்க. தக்காளி விலைலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக குறைஞ்சி போயிருக்குங்க. 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்குலாம் நான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ரேட்லாம் கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ சீசன் வந்து கொஞ்சம் மழை சீசன் இல்லாமல் போகிறதுனால தக்காளி காய்கறி ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்லாரிலாம் இப்போ ஃபைனலாக கட் பண்ணி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பூண்டு வந்து அரைச்சிட்டு வர சொல்லி பூண்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்கள் ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குறைன்னு தாங்க அரைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ தேவையோ பூண்டு அவ்வளோக்கு போட்டு நாங்கள் அரைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே தாங்க ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பூண்டும் நம்ம வந்து அரைச்சி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 மிக்சியாவது போட்டு அரைக்கணும். பூண்டு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மிக்சி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து அரைக்கணுங்க. அடுத்து இஞ்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு மசாலா அரைக்கணும். நிறைய அரைக்கிற பொருள் தாங்க எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குருமா வைக்கிறதுக்காக தேங்காய் வந்து உடைச்சி கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் அரைச்சிட்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக இப்போ தேங்காய்லாம் உடைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி ஒர்க் தாங்க. வில்லேஜாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து இந்த ஒர்க்லாம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சிலாம் அலசிட்டு வந்து கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ அரியறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பூண்டு அங்கே அரைச்சிட்ருக்கோம். அது அரைச்சி முடித்ததுமே நம்ம இஞ்சியை அடுத்து அரைச்சி கொடுத்துடணும் அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டு தாங்க அடுப்பு பற்ற வைக்கவே கிட்ட போவாங்க. அதுக்காக இப்போ செருவாக இவங்க அரைஞ்சிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க தக்காளிக்கே செருவாக அரைஞ்சிட்ருக்காங்க. தக்காளி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குருமாக்கும் உண்டு, பிரியாணிக்கும் உண்டு. அதனால அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளார பூண்டு அரைச்சிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதை ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி முடிக்க போகிறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க வந்திருந்தேன். அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக பலூன்லாம் பார்த்தீங்கன்னா ஊதிட்டு இருந்தாங்க. ஏன்னா டெக்கரேஷனும் நம்ம தாங்க பண்ணி ஆகணும். அதுக்காக சூப்பராக அவங்க வரும்போதே பலூன், ஹாப்பி பர்த்டே பலூன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகாக பாருங்கள். அதுக்குன்னு ஒரு பம்ப் மாதிரி சின்னதாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கையும் பார்க்குறோம், அடுத்து கிச்சன் ஒர்க்கையும் பார்க்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டேவில் சூப்பராக வந்து ஹாப்பியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மசாலா அரைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சர்வேஷ் குட்டியும் பார்த்தீங்கன்னா அழகாக விளையாண்டுட்டு இருந்தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூண்டு அரைச்சி தனியாக வச்சுட்டோம். அடுத்து அந்த மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை இப்போது ஒரு பக்கம் மிக்சியில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது இஞ்சி அரைக்கணுங்க. இது ஒரு சைடில் நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அரைக்கணும். அதை அரைச்சி முடிச்சுட்டு தாங்க நம்ம வந்து இஞ்சி அரைக்கணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை மசாலாவுக்கு சூப்பராக அரைச்சாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேவி வைக்கிறதுக்காக நம்மளை வந்து அதை அரைச்சி கொடுக்க சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா தழையும் கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து சர்வேஷ் குட்டியை தூக்கிட்டு வந்திருந்தேன். சர்வேஷும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாட்டி கூட விளையாண்டுட்ருக்கேன். எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா சூப்பராக மலாட்டை பயிரில் தோல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சர்வேஷும் பார்த்தீங்கன்னா நானும் வந்து தோல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலாட்டை பயிரை அள்ளி அள்ளி சூப்பராக பார்த்தீங்கன்னா தூப்பி விட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் மலாட்டை பயிறு சேர்த்துருக்குறாங்க. இதை இப்போ அரைச்சி நாங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இஞ்சி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இஞ்சி அரைச்சி முடிச்சதும் அந்த மசாலாவை அரைச்சி நாங்கள் கொடுக்கணும். எங்களுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிட்ட நின்று இதை அரைக்கிறது தாங்க எங்களுடைய ஒர்க்கு. அப்போ தாங்க நம்மளுடைய ஒர்க் முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க குக்கிங் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஞ்சியும் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து உள்ளார என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தேங்க. நெக்ஸ்ட்டு பலூன்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ரோல் பண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பும் பற்ற வைக்க போகிறோம். அதுக்காக சூப்பராக 3 பக்கமும் கல் வச்சு, அதுவும் ஆலப்பழ கல் வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. பிரியாணி செய்யறதுக்காக முந்திரி பருப்பை பார்த்தீங்கன்னா 2ஆக உடச்சி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா முழுசாக போட வேணாம், 2ஆக போட்டுக்கலான்ட்டு அவங்க 2ஆக உடச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக பாருங்கள் கட்டிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. காய்கறி கட் பண்ணுறது எல்லாமே ஃபைனலாக ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 அடுப்புலேயுமே செவப்பு மஞ்சத்தூளையும் அழகாக போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சூடத்தை கொளுத்திட்டு தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மசாலாவெல்லாம் நம்ம வந்து பிரித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மசாலாவை கொட்டி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம டேரெக்டாக பற்ற வச்சதுக்கப்புறம் எடுக்க வேணாம். இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம போய்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலான்னு சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை ஒன்று போடுவாங்க. சூடம் வத்திலாம் கொளுத்தி அவங்களுக்கு நம்ம தட்சணை வைக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து இருக்குது. 50, 100, 200, 500, 1000 எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். அதை சமைக்கிறவங்க எடுத்துப்பாங்க. அதே போல் பாருங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வச்சாச்சு. விறகும் பார்த்தீங்கன்னா அழகாக அடுக்கி வச்சாச்சுங்க. 3 கல்லுலேயும் விபூதி, செவப்பு, மஞ்சள் எல்லாமே தூவிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ சூடத்தை கொளுத்துறதுக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஃபங்க்ஷன்னாலே இப்படி தாங்க ஒர்க் நடந்துகிட்ருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சமைக்கிறது, சாப்பாடு போடுறது, நெக்ஸ்ட்டு பரிமாறுறது, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக நடக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி கிராமத்துலேயா இருக்கட்டும், சிட்டிலேயா இருக்கட்டும், இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ சூடெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு இப்போ அடுப்பையும் சூப்பராக பற்ற வச்சுட்டாங்க. இப்போ பாத்திரத்தை தூக்கி வச்சு அவங்களும் சமைக்க போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க என்னால் எடுக்க முடிஞ்சுது. எல்லாத்தையும் ஓரளவாக தான் நான் எடுத்தேன். அதிகமாக ஷூட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பியும் நான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போகணுங்க. கிச்சனுக்கு போகணும், உள்ள டெக்கரேஷன் ஒர்க்கையும் பார்க்கணும். அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு தாங்க ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எடுத்து வச்சு இப்போ சமைக்கவும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 5 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிட்டுருக்காங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றினா போதுன்ட்டு தான் அவங்க வந்து இப்போ ஒரு 2 லிட்டர் எண்ணெய் கிட்டத்தட்ட ஊற்றுறாங்க. அதுக்கு தேவையான ஐட்டம் பாருங்கள். மசாலா, பிரியாணிக்கு தேவையான மசாலா அவங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கிறத அவங்க இப்போ போட்டுட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து விறகு அடுப்பில் செஞ்சிட்ருக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் செய்கிறதுக்காக 2 அடுப்பு இருக்குது. ஒரு அடுப்பில் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா கிரேவி வைக்க போகிறாங்க. அதனால் அந்த அடுப்பு தனியாக இருக்குது. அதுலேயும் பாத்திரம் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ பிரியாணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாருங்கள். எல்லாமே போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். காலிஃப்ளவர் 60 போடுறதுக்காக சுடு தண்ணி வச்சுருக்காங்க. அந்த சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு போட்டு அந்த பூவை கொஞ்சம் நேரம் வந்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது மசாலா போட்டு ரெடி பண்ணணும். இப்போ பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணிக்கு அரிசியும் பார்த்தீங்கன்னா அலசறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க.
இப்போ ஆட் பண்ணியிருக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக வதக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பிரியாணினாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து வீட்லேயும் செய்வோம். நிறைய விசேஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி கட் பண்ணுறது எல்லா ப்ராசஸ் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ மீன் மேக்கர் வந்து சூப்பராக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து இப்போ ஆட் பண்ணி அதையும் நல்லா சோறாக வதக்கிட்டு இருக்காங்க. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி கிட்டத்தட்ட காலிஃப்ளவர் பூ வந்து ஆட் பண்ண போகிறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இங்கே சுடு தண்ணின்னு நல்லா வெந்து போயிருக்கு. இதில் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே அதில் ஆட் பண்ணி சூப்பராக வெஜிடேரியன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குக்கிங்க்கு 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேருமே சேர்ந்து தாங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து மிக்சியில் அரைக்கிற ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக வந்ததுமே எது தேவையோ அது எல்லாமே கட் பண்ணி மசாலாவை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. காய்கறி எல்லாமே சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா மசாலாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து அதை நல்லா சோறாக வதக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணினா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் செய்வோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வந்து சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. நான்வெஜ் இல்லைங்க, வெஜிடேரியன் மட்டும்தான். அழகாக பார்த்தீங்கன்னா இதை வந்து கிண்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் எடுத்துக்கிறாங்க. அந்த கேனு கணக்கு தாங்க. இத்தனை கிலோ அரிசிக்கு இவ்வளோ லிட்ரு தண்ணின்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி இப்போது தண்ணியும் சூப்பராக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை கிலோ அரிசி போட்டு சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோ கிட்டத்தட்ட வந்து அரிசி சேர்த்து இன்றைக்கி பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டை உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ காட்டுறேங்க. நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி வந்து ஸ்டே பண்ணியிருந்த வீடு இந்த வீடு தான் எங்களுடைய ஹாலு. இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு சூப்பராக வந்து டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு வேஸ்டேஜ் ரூம் இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூணு, ஓடு, அதுக்கப்புறம் செவுரு அந்த மாதிரி தான் இருக்கும். மெத்த வீடு கிடையாது, சிம்பிளாக. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு தாங்க. சர்வேஷ் குட்டிக்காக பார்த்தீங்கன்னா கொசு வலை வாங்கி அழகாக பெட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவுத்தில் டிவி இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ரூம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ரூமுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அங்கே 2 சாமி ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுங்க. பூஜை ரூம் ஆப்போசிட்டில் பெட்ரூம், நெக்ஸ்ட்டு ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைனிங் டேபிள் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர் கூலர் இருக்குது, பீரோ இருக்குது. பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டி ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சைடில் கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது. இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் வீடியோஸில் வந்திருக்கு. நீங்கள் வேணால் மறக்காமல் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு பொண்ணு அடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் பூஜைலாம் பண்ணி எங்களுக்கு விபூதியெலாம் போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். சர்வேஷ் தங்கம் பார்த்தீங்கன்னா அழகாக விளையாண்டுட்டு இருக்கான். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து ஆப்போசிட்டில் பெட்ரூம், ஆப்போசிட்டில் பூஜை ரூம், நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆப்போசிட்டில் வேஸ்டேஜ் ரூமுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த ஷிட் அவுட் ஏரியாவுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு வேஸ்டேஜ் ரூம் இருக்குது. இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஷோபா பெஞ்செலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கார்னரில் நாங்கள் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ இருக்குது. போர்ட்டிகோ வந்து 2 வீலர் நிறுத்துறது, சைக்கிள் நிறுத்துறது, நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் காய வைக்கிறதுனா இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராசஸ் ஒர்க் நடக்கும். சர்வேஷ் தங்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தம்பியும் பார்த்துக்கிட்டு எல்லா ஒர்க்கும் நாங்கள் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் சைக்கிள் தான் நிற்கிது. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு கேக் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. என்னுடைய மாமியார் வீடு நாங்கள் முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ சர்வேஷ் தங்க பிள்ளை அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. எங்களோட வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்த வீடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வேஸ்டேஜ் ரூமு, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாமே அந்த சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே என்னென்ன ரெடி பண்ணியிருக்குன்னு அங்கே வந்து இப்போ வந்திருந்தேங்க. பாருங்கள் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு. குருமா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காலிஃப்ளவர் 65 போடுறதுக்காக பூவை எடுத்து ஆற வச்சிட்ருக்காங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா இப்போ பூவுக்கு மசாலா போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா மசாலா எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக அரிசிலாம் போட்டு இப்போ வேக வச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் இதை தம் போட்டு மூடிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தம் உடைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கு. குருமாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக பாருங்கள் தம் போட்டாச்சு. அழகாக பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 போடுறதுக்காக எண்ணெய் ஊற்றி சூப்பராக வச்சாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
அவங்க கொஞ்சமாக போட்டு பார்க்குறாங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டாக 65 போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலிஃப்ளவர் 65ங்க, சிக்கன் 65 கிடையாது, நம்ம காலிஃப்ளவர் 65. சூப்பராக குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனலாக பாருங்கள், காலிஃப்ளவர் 65 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குருமாவும் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த குருமா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற 13 கிலோ வெஜ் பிரியாணிக்கு இந்த குருமா தாங்க இப்போ வந்து ஆட் பண்ணி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணியும் சூப்பராக அவங்க தம் அடித்து ரெடி பண்ணிட்டாங்க. உள்ளார கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இவங்க ரெடி பண்ணது எதுவுமே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. பிரியாணியும் சூப்பராக உதிரியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு ஓவர் வியூ காட்டுறோம் பாருங்கள். டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எங்கள் மாமியார் வீட்டுக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ உள்ளே போகிறோம் பாருங்கள். ஒரு போர்ட்டிகோ இருக்குது. போர்ட்டிகோவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிட் அவுட் ஏரியாவில் கார்னரில் பார்த்திங்கன்னா 2 பெஞ்ச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏர் கூலரையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சாச்சு. ஷோபா போட்டிருக்கோம். அழகாக டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோங்க. நாங்களாக பண்ணது தான். இதுக்காக நாங்கள் வந்து யாரையும் ஆட்கள்லாம் வைக்கலை. சூப்பராக பாருங்கள், அழகாக வந்து போர்ட்டிகோ ரெடி பண்ணியாச்சு. போர்ட்டிகோலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹாலுக்கு என்ட்ரி ஆகிறாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டு அது மேலே அழகாக ஒரு பெட்ஷீட் போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் எங்களுக்கு தெரிஞ்ச அளவு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஒரு ஓவர் வியூங்க. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் டிசைனும் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இதில் வந்து எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் எங்கள் கையில் வந்து ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கிச்சன் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு தம்பியும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சூப்பராக ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சமைச்சவங்களும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு ஓவர் வியூ கிச்சன்லாம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஏன்னா கேக் வாங்குறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இப்போ வண்டி இல்லாதனால சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு ரிட்டன் வரணுங்க. காலையிலேருந்து சமைக்கிற வேலை முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து தம்பி கூட கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.